அனைவருக்கும் வணக்கம். முதலிலே நான் இந்த நூலை வெளிக்கொணர முயற்சித்த பங்களிப்பு செய்த என்னோடு கல்வி கற்ற எனது இனிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நூல்கள் எத்தனையோ வெளிவருகின்றன. இவை மிக சாதாரண, ஆனால் 26 வருடங்கள் 78 85 வரை ஒன்றாக என்னோடு கல்வி கற்ற எனது இனிய நண்பர்கள் எனது சிறுகதை தொகுப்பினை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இது சாதாரண விடயமல்ல. இது நட்புக்கு கிடைத்த வெற்றி. எனது சிறுகதைகள் பற்றி இங்கே பலரும் சிலாகித்தார்கள். ஆனால் நான் சிலாகிக்கின்றேன் எனது நண்பர்கள், எனது பாடசாலை. நான் மிகச் சாதாரணமானவன். யாழ்ப்பாண கல்லூரியில் கல்வி கற்க கிடைத்தது உண்மையிலேயே நான் செய்த பாட்டு. யாழ்ப்பாண கல்லூரி என்பது நமது ஆசிரியர் ஜெகானந்த குரு எப்போதும் சொல்வார், அது இந்து பல்கலைக்கழகம். அத்தகைய ஆசிரியர்களிடம் நாங்கள் கல்வி கற்றோம். நம்மோடு படித்த நண்பர்கள் மிக மிக அருமையானவர்கள். என்று எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் நன்றாகவே இருக்கின்றோம். அதுதான் நான் நினைக்கின்றேன், இந்த யாழிந்து கல்லூரியின் பெருமை. யாழிந்து அன்னை என்று சொல்லும் பொழுது அதற்கு மிக மிக வலுவான சக்தி இருக்கின்றது. ஒரு சின்ன விடயம் கட்டாயமாக இந்த இடத்தில் அதனை சொல்லித்தான் ஆக வேண்டும். நான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் வேலை செய்யும் போது என்னோடு கடமையாற்றிய எனது ஊரைச் சேர்ந்த அறிவிப்பாளர் இளையதம்பி தயானந்தா வாரம் ஒரு வலம் என்ற நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 7 மணியிலிருந்து 8 மணி வரை தொகுத்து வழங்கி வந்தார். ஏதோ நிர்வாகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அந்த நிகழ்ச்சியிலிருந்து அவரை நீக்கிவிட்டு என்னை அந்த நிகழ்ச்சியை செய்யும்படி நிர்வாகத்தினர் பணித்தனர். உண்மையிலேயே இவ்வாறு நிகழ்ச்சிகளை பொறுப்பெடுத்து செய்வது என்பது மிக கடினமான விடயம். ஏனென்றால் நேர்கள் அதை சொல்லும் பக்குவமும் தயானந்தாவுக்கு இருந்திருக்கின்றது. அதனால்தான் அப்படி சொல்ல முடிந்தும் இருக்கின்றது. எனவே நான் இந்த வேளையில் அவரையும் பாராட்டுகின்றேன். ஏனென்றால் நாங்கள் கல்வி கற்கும் பொழுது மிக மிக அற்புதமான ஆசிரியர்களிடம் கல்வி கற்றிருக்கின்றோம். உண்மையிலேயே அந்த காலத்தில் எங்களுக்கு அதிபராக இருந்தவர் அமரர் PS குமாரசாமி அவர்கள். மிக மிக மெல்லிய உள்ளம் கொண்டவர். முக்கியமாக ஏழைகள் என்றால் மிக இரக்கமானவர். எத்தனையோ மாணவர்கள், எங்களோடு கல்வி கற்ற எத்தனையோ மாணவர்கள் வசதிகள் சேவை கட்டணம் கூட கட்டாமல் யாழ்ப்பாண கல்லூரியில் கற்றிருக்கின்றார்கள் என்றால் இப்போது சொன்னால் யாருமே நம்ப மாட்டார். அவ்வாறான ஒரு அருமையான மனிதர், மிக எளிமையானவர். அவர் அதிபராக இருந்த போது நாங்கள் அந்த கல்லூரியில் கல்வி கற்றோம் என்பது நமக்கு பெருமை. அப்போது நாங்கள் கல்வி கற்கும் பொழுது எல்லா பாடசாலைகளிலும் சீருடை அறிமுகமாகிவிட்டது. ஆனால் யாழ்ப்பாண கல்லூரி மாணவர்கள் சீருடை அணிந்து செல்வதில்லை. அதை கூட அவர் ஒரு காரணம் கருதி தவிர்த்திருந்தார். யாழ்ப்பாண கல்லூரியில் கல்வி கற்ற மாணவர்கள் எல்லோரும் சிறந்த கல்வி திறமை கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும் ஏழைகளும் கல்வி கற்றார்கள், பணக்காரர்களும் கல்வி கற்றார்கள். நமது கல்லூரியிலே வெள்ளிக்கிழமைகளில் சிவபுராணம் பாடப்படும். அந்த தருணத்தில் பல மாணவர்கள் மயங்கி விடுவதும் என்றால் காலையில் உணவருந்தாமல் வந்திருப்பார். இவ்வாறான மாணவர்களிடம் சீருடை
தைத்து கொண்டு வருமாறு வற்புறுத்துவது மனிதாபிமானம் அல்ல என்று கருதித்தான் நமது அதிபர் அதனை கூட மிக மிக எளிமையான முறையில் வைத்திருக்கிறார். சிறிது காலம் எங்களுக்கு அவகாசம் தந்தார். அப்படியான மனிதர்களை இப்போது காண்பதில்லை. எனது சிறுகதையில் கூட சின்ன அரங்கு என்ற சிறுகதையில் நான் இந்த பாடசாலைகளை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றேன். உண்மையில் இந்த இடத்தில் குறிப்பிட்டே ஆக வேண்டும். இங்கே பலர் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இன்று பாடசாலைகள் என்பது ஏதோ ஒரு வகையில் பணத்தை சூறையாடுகின்ற இடங்களாக மாறிக்கொண்டிருப்பது என்பது வேதனைக்குரிய விடயம். ஆனால் அன்றைய காலங்களில் அவ்வாறு இருக்கவில்லை. அதனால்தான் அன்று எங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களை நாங்கள் இன்றும் நினைவில் கொள்கின்றோம், போற்றுகின்றோம். அவ்வாறான ஒரு பொற்காலம் இனிமேல் வருமா என்று ஏங்குகின்றோம். அது மாத்திரமல்ல, அன்று மோடு கல்வி கற்ற மாணவர்களிடத்திலேயும் அந்த பண்பு இருந்தது. அதுவும் கூட எமது ஆசிரியர்களால் ஊட்டப்பட்ட பண்புதான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திறமைசாலிகளாக இருப்பார்கள். எல்லோரும் வைத்தியர்களாகவும் இல்லை, எல்லோரும் பொறியியலாளர்களாகவும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான ஆளுமைகள். அந்த ஆளுமைகளை மதித்து போற்றும் ஆசிரியர்களாக எமக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்கள் இருந்தார்கள். அதனால்தான் இன்றளவும் நாங்கள் அவர்களை நினைக்கின்றோம். உண்மையிலேயே எனது கதைகள் பற்றி இங்கே பலரும் சொன்னார்கள். ஏதோ எனது பொழுதுபோக்குக்காக, எனது ஆத்ம திருப்திக்காக நான் கதைகளை எழுதி வருகின்றேன். அந்த வகையில் 1990ஆம் ஆண்டு நான் வீரகேசரியில் ஒப்பு நோக்காளனாக பணியாற்றிய போதும் எனது முதலாவது சிறுகதையை எழுதினேன். அதனைத் தொடர்ந்து 25 சிறுகதைகள் வரை இன்றளவும் எழுதியிருக்கின்றேன். ஆனால் இந்த சிறுகதைகளை தொகுப்பாக கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கவில்லை. என்றால் அது சில வேளை தற்கொலை முயற்சிக்கு ஒப்பான ஒரு விடயம். சிறுகதைகளையோ நாவல்களையோ எழுதி யாருமே எமது இலங்கை மணித்திரு நாட்டில் பணம் சேர்க்கவில்லை. போட்ட முதலை எடுப்பதே மிகவும் சிரமமான விடயம். அவ்வாறான ஒரு நிலையில் யார்தான் புத்தகங்கள் எழுத முன்வருவார்கள்? இப்படியான ஒரு சூழலில் தான் ஏற்கனவே நண்பர்கள் சொன்னது போல எம்மோடு கல்வி கற்ற, உண்மையிலேயே யாழிந்து ஆரம்ப பாடசாலையிலும் பின்னர் யாழிந்து கல்லூரியிலும் என்னோடு ஒன்றாக கல்வி கற்ற தியாகேச பிள்ளை நண்பன். அவர் இன்று தென்னாப்பிரிக்காவிலே தொலைத்தொடர்பு துறையிலே உயர் பதவி வகிக்கின்றார். அவரின் முயற்சியினால் இந்த சிறுகதை தொகுதி வெளிவந்தது. அதற்கு என்னோடு கல்வி கற்ற அனைத்து நண்பர்களும் உதவினார்கள். உண்மையிலே இந்த முயற்சியை ஆரம்பத்தில் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்களை நான் இங்கே கட்டாயம் சொல்ல வேண்டும். என்னோடு கல்வி கற்ற ஸ்ரீரஞ்சன், அதே போன்று மயூரநாதன், அருணிகிரிநாதன் போன்றவர்கள் ஆரம்பத்திலேயே இவ்வாறான ஒரு நூலை ரவீந்திரன் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அன்பன் இலங்கை வந்தபோது இந்த விடயத்தை அன்பனிடம் சொன்னபோது அன்பன் அதற்கு உடன்பட்டார். அன்பனின் வாயிலாக இது வெளிவர வேண்டும் என்று இருந்திருக்கின்றது. அதனால்தான் அது வெளிவந்திருக்கின்றது. எனவே மீண்டும் நான் இந்த சிறுகதைகளை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு தேவையில்லை. மிகச் சிறப்பாக இந்த விடயங்கள் இங்கே பேசப்பட்டது. உண்மையிலேயே இன்று எனக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கின்றது. ஏனென்றால் எல்லாவற்றையும் விட நல்ல நண்பர்களை பெற்றிருக்கின்றேன் என்பது உண்மையிலேயே பெருமிதமான விடயம். அதே வேளை நான் இந்த அளவிற்கு இன்று ஏதோ எழுதியிருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் எனது பெற்றோர். நான் சிறுவயது முதலே நான் ஏற்கனவே சொன்னது போல மிக மிக சாதாரணமான பல தோல்விகளை சந்தித்திருக்கிறேன். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எல்லாம் எனது தாயார் சிவசோதி அம்மா என்னை பல இடங்களில் அவர் தேற்றி இருக்கின்றார். என்னை அவர் தேற்றிய விடயங்கள், எனக்கு அவர் சொன்ன ஆறுதல்கள், அவை
மிக மிக எனக்கு உற்சாகம் அளித்தது. நான் கடுமையான தோல்விகளை அடைந்த போதும் அவர் எனக்கு உறுதுணையாக இருந்தார். அதே போன்று எனது தந்தையார் அவர் அடிக்கடி சொல்வார், அவன் படிப்பான், அவன் சாதிப்பான் என்று அடிக்கடி சொல்வார். அவர் ஒரு ஓய்வு பெற்ற தபால் அதிபராக இருந்த போதும் இன்றளவும் அவரை நான் நினைத்து பெருமைப்படுகின்றேன். அப்படி ஒரு பெற்றோருக்கு மகனாக பிறந்ததை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். அதே போன்றுதான் எனது சகோதரர், எனது நண்பர், எனக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர், இவற்றையெல்லாம் எண்ணும் பொழுது உண்மையிலேயே நான் இந்த பிறவி எடுத்ததன் பேற்றை அடைந்து விட்டேன். அது நான் செய்த பாக்கியம். அதே போன்றுதான் எனது மனைவி, நான் விரும்பி காதலித்து கரம் பற்றிய எனது மனைவி இன்றளவு மிக மிக புரிந்துணர்வோடு 20 வருடங்களுக்கு மேல் நாங்கள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 20 வருடங்கள் என்பது இன்றைய நாட்களில் மிக மிக ஒரு கடினமான காலம். ஏனென்றால் பல்வேறுபட்ட பொருளாதார பிரச்சனைகள், பல்வேறுபட்ட சிக்கல்கள், புரிந்துணர்வு இன்மை, இவர்களால் பல குடும்பங்கள் பிரிந்து போவதை கூட காண்கிறோம். ஆனால் மிக மிக சாதாரணமான ஒருத்தியாக என்னோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டு எனக்காக வாழ்கின்ற ஒருத்தியாகத்தான் எனது மனைவி அருணாவை காண்கின்றேன். அவரின் அன்புக்கு நான் தலை சாய்கிறேன். இவ்வாறான ஒரு சூழலில் தான் இலக்கியம் கூட எழுதக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இங்கே உதவி கல்வி பணிப்பாளர் மீரா அருணேசன் அவர்கள் கூட சொன்னார், எனது கதைகளிலே வெளிய உணர்வுகள் தலைநோக்கி இருப்பதாக. அதற்கு காரணம் நான் இருக்கின்ற சூழல். அந்த அளவுதான் என்னால் சொல்ல முடியும். எனவே மீண்டும் நான் இவ்வாறான எனது சிறுகதை தொகுப்பு வெளிவருவதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன், நான் நிறைவு கொள்கின்றேன். அனைவருக்கும் எனது நன்றிகளை. நீங்கள் இவ்வளவு பேர் இங்கே வந்து இருந்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்வது என்பது மிக மிக பெரிய விடயம். ஏனென்றால் எனக்கு நான் யாழ்ப்பாணத்திலே பிறந்தவன், இங்கே காந்தி கல்லூரியிலே கல்வி கற்றவன். ஆனால் எனக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் 22 வருடங்கள் இடைவெளி இருந்தது. நான் கொழும்புக்கு வேலை பார்க்க சென்று 22 வருடங்கள். எனவே யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான ஒரு நூல் வெளியீட்டை வைக்கும் பொழுது நூல் வெளியீடுகளுக்கே ஆட்கள் வருவது குறைந்து கொண்டிருக்கும் காலத்தில் இவ்வாறான வெளியீட்டை வைப்பது ஒரு விஷ பரீட்சை போன்றுதான் தெரிந்தது. ஏனென்றால் கொழும்பில் என்றால் நிலைமை வேறு. அங்கே எனக்கு தெரிந்தவர்கள் வர ஏதோ நூலை விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தவன் ஒருவன் கூப்பிடுகின்றான் என்ற காரணத்துக்காக வருவார்கள். ஆனால் அவ்வாறான நிலைமை கூட யாழ்ப்பாணத்தில் இப்போது இல்லை. தெரிந்தவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு திக்கில் சென்று விட்டார்கள். அவ்வாறான சூழ்நிலையில் இவ்வளவு பேர் வந்திருந்தது ஒரு பெரிய விடயம். ஏனென்றால் எனது நண்பன் சத்யபாலன் அவர்கள் கூட ஆரம்பத்தில் சொன்னார், ரவீந்திரன் உங்களது நூல் வெளியீட்டு விழாவுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கின்றார்களே, அது நான் செய்த பெரும் பேராக நான் கருதுகின்றேன். நன்றிகள், வணக்கம்.